உன் அன்பு எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டாலும் இழப்பு உனக்கு இல்லை, நிராகரித்தவருக்கே என்பதை புரிந்து கொள். சில நேரங்களில் நீங்கள் சிறந்ததை பெறுவதற்கு முன்பு சில மோசமானவற்றை சந்திக்க வேண்டியிருக்கும். தர்மம் தேடி போய் செய், உதவி நாடி வருபவருக்கு செய். நாம் எத்தனை தானங்கள் செய்தாலும் பிறரிடம் நாம் காட்ட வேண்டிய பெரிய தானம் நிதானம்தான். நினைத்தது உடனே நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றுங்கள். தாமதமாக கிடைக்கும் யாவும் தரமானதாகத்தான் இருக்கும். மனதில் நினைப்பதை சொல்ல வேண்டும், இல்லையெனில் மௌனமாக இருப்பதே சிறந்தது. நாம் இன்று என்ன நிலையில் இருக்கின்றோமோ அந்த நிலையை நமக்கு அளித்தது நமது எண்ணங்கள் தான். இவ்வுலகில் வேர் இல்லாமலும் நீர் இல்லாமலும் வளரக்கூடிய ஒரே செடி ஆசைதான். உடுத்து பருத்தி நூல்கள் உன்னை அழகாக காட்டும், படிக்கும் தத்துவ நூல்கள் உன்னை சிறப்பாக மாற்றும். நீ தேடிப்படி. கட்டுப்பாடும் கவனமின்றி செய்ய தகாதவற்றை செய்பவனும் செய்ய தகுந்தவற்றை செய்யாத இருப்பவனும் பெரும் துன்பத்திற்கு ஆளாவான். தடைகள் இல்லாவிட்டால் மனம் நிதானத்தை இழந்து அகந்தைக்கு ஆளாகும். விரும்பியது உனக்கு விரைவில் கிடைத்துவிட்டால் ரசிக்க மறந்து நீ வெறுக்க தொடங்கி விடுவாய். காத்திரு, கிடைக்கும் தக்க தருணத்தில். புரிந்து கொள்ளாத இடங்களில் அன்பு மட்டுமல்ல உண்மையும் கூட உமையாகிவிடும். உன் மீது அன்பு குறைந்து விட்டால் அவர்களின் பார்வை முழுவதும் உன்னுடைய குறைகளை மட்டுமே எப்போதும் தேடி அலையும். உணர்ந்து கொள். உன்னிடம் செல்வம் இருந்தால் 4 பேரையாவது சிரிக்கவை, கல்வி இருந்தால் 10 பேரையாவது சிந்திக்கவை. அதுவே நீ பெற்ற செல்வத்தின் பயன். சாதனை புரிய ஆசைப்படுபவன் புத்தகங்களோடு இருப்பான், சாதனை புரிந்தவன் புத்தகத்தில் இருப்பான். நீ நேசிக்கும் எல்லோரும் உன்னோடு வர மாட்டார்கள், ஆனால் உன்னை நேசிக்கும் ஒருவர் உனக்கே தெரியாமல் காத்திருப்பார். உன் எண்ணங்கள் எது என்பதை ஒருபோதும் இவ்வுலகிற்கு தெரியப்படுத்தாதே. ஏனென்றால் இங்கு உன்னை வாழ்த்த நினைப்பவரை விட வீழ்த்த நினைப்பவரே அதிகம். ஏமாற்றங்களை சந்தித்த உள்ளங்கள் இனிமேல் யாரையும் நம்பக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கும். காலம் அது மனிதனின் உருவத்தை மட்டுமல்ல குணத்தையும் மாற்றும் சக்தி கொண்டது. சகிப்புத்தன்மையை கொஞ்சம் வளர்த்துக்கொள். நீ உறவில் வரும் சண்டையை எளிதில் தீர்க்கலாம். உன்னை அளவைக்க 1000 பேர் இருப்பார்கள், அன்பாக ஆறுதல் சொல்ல ஒரு சிலரே இருப்பார்கள். எந்த சூழ்நிலையிலும் நீ அவர்களை தொலைத்து விடாதே. தோல்வி மட்டுமே உன்னை துரத்துகிறது என்றால் நீ மிகப்பெரிய வெற்றியை அடையப் போகிறாய் என்று அர்த்தம். நல்வழியில் உன்னை அழைத்துச் செல்பவர்களே நல்ல நண்பர்கள். உன் ஆசைகளை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பவர்கள் உன்னை அழிக்க நினைக்கும் பகைவர்கள். உன்னுடைய நலனை எதிர்பார்க்கும் உறவை விட உன்னிடம் இருந்து ஏதேனும் பலனை எதிர்பார்க்கின்ற உறவுகளே அதிகம். இங்கு நீ புரிந்து வாழு நன்கு. உன்னுடைய எதிரியின் பலவீனத்தை அறிய செலவிடுகின்ற நேரத்தை நீ உன் பலத்தை அதிகரிக்க செலவிடு. வெற்றி உனக்கு சாதகமாகும். நல்லவர்களுக்கு வரவேண்டியது நேர்மையான வழியில் வருவதால் நிறைய தாமதமாகும். வந்து சேர கொஞ்சம் பொறுமையாக இரு. நீ கிடைத்து விட்டதே என்று அலட்சியம் செய்யாதே. போய்விட்டதே என்று புலம்ப செய்துவிடும் காலம் விரைவில். கொண்ட கொள்கையில் தெளிவுள்ளவன் ஒரு வாக்கு கொடுத்து விட்டால் மூச்சு இருக்கும் வரை பேச்சு மாறக்கூடாது. அப்படி பேச்சு மாறினால் மூச்சு இருக்கக்கூடாது. உலகம் உன்னுள் உள்ளது, நீயோ வேறு எங்கேயோ தேடுகிறாய். உன் வாழ்க்கை உன் கையில். கொடுத்தது பெரியது என்றாலும் மறந்திடு, பெற்றது சிறியது என்றாலும் மறவாத இரு. அரிதாக கிடைத்தால் அதிசயமாக நினைப்பார்கள், அடிக்கடி கிடைத்தால் அலட்சியமாகத்தான் நினைப்பார்கள். எதையும் பணம் இருந்தால் உன்னை உனக்கே தெரியாது, பணம் இல்லை என்றால் மற்றவர்களுக்கு உன்னை தெரியாது. பொறுமையாக இருப்பது என்பது மிக மிக கடினமான பாதையாகும். ஆனால் அதுதான் வெற்றிக்கான உறுதியான பாதையாகும். அழகிற்கும் நிறத்திற்கும் சம்பந்தமில்லை. எண்ணங்கள் தூய்மையானால் நீங்கள் ஒவ்வொருவரும் பேரழகே. கோபத்தை அடக்கு. நீ நினைத்தால் உனக்கு அது நொடியில் கிடைக்கும். சிரிக்கும் வாய்ப்பு கிடைத்தால் எப்போதும் நீ அடக்காதே, உனக்கு அது எளிதில் கிடைக்காது. அளவில்லாத சோதனைகளை ஏற்றுக்கொண்டால் தான் ஆச்சரியங்கள் நிறைந்த வெற்றிக்கு வந்து சேரும். பணத்திலேயே குறியாக இருக்கும் மனிதனுக்கு அன்பையே அடிப்படையாக கொண்டிருக்கும் ஒரு மனிதனை புரிந்து கொள்ள முடியாது. எப்படி வாழணும் என்பதையும் இப்படிதான் வாழணும் என்பதையும் தீர்மானிப்பது பணம் அல்ல,
மனம். யாருக்கும் இங்கு வெறுக்க தெரியவில்லை. கட்டிய கூட்டினே எந்த பறவையும் கலைத்து செல்வது இல்லை, அவ்வளவே. வாழ்க்கையில் சில மனிதர்களிடம் கேள்வியையும் சில மனிதர்களிடம் பதிலையும் எதிர்பார்க்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒரு நிமிட நிகழ்வுக்காக வாழ்நாள் முழுவதும் பயந்து கொண்டிருப்பதே மரண பயம். தகுதியான நேரத்தை நோக்கி காத்திருக்காதீர்கள். கிடைத்த நேரத்தை தகுதியாக்கிக் கொள்ளுங்கள். கிடைக்காதது என எதுவும் இல்லை, அது நமக்கானது இல்லை, அவ்வளவுதான். வாழ்க்கை பயணத்தில் பிறர் உங்களுக்கு கொடுக்கும் விமர்சனம் சரியாக இருப்பேன் திருத்திவிட்டு நகருங்கள், தவறாக இருப்பேன் சிரித்துவிட்டு நகருங்கள். பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கும் ஒழுக்கமில்லா சுதந்திரம் பின்னாளில் உங்களுக்கு அவமானத்தை மட்டுமே பரிசாக பெற்றுத்தரும். வாழும் போதே மகிழ்ச்சியாய் வாழ்ந்துவிடும். ஏனெனில் இங்கு மறு ஒத்திகை கிடையாது. நம்மால் எந்த பயனும் இல்லை என தெரிந்த பிறகே பலரின் உண்மையான முகம் வெளிப்படுகிறது. மன்றாடி என்று தோற்பதை விட மௌனத்தால் நாளை ஜெயிக்கலாம். மனமே அமைதியாயிரு. எந்த விஷயம் செய்தாலும் அதில் நம்பிக்கையோடு கடைபிடிக்க வேண்டிய தாரக மந்திரம் என்னால் முடியும். சாதனை புரிய ஆசைப்படுபவன் புத்தகங்களோடு இருப்பான். சாதனை புரிந்தவன் புத்தகத்தில் இருப்பான். நெருங்கியவர்களோடு மட்டும் நீ விளக்கமாக பேசு. மற்றவர்களோடு எப்போதும் சுருக்கமாகவே பேசு. எப்போதும் உனது குறைகளை மட்டுமே சொல்லி பழகியவர் உன் நிறைகளை சொல்ல போவது இல்லை. அவரிடம் இருந்து விலகிவிடு. நம் துன்பத்திற்கு பாதி காரணம் நம் கற்பனைகளே. ஆசையை தூண்டிவிட்ட மனசுதான் தவறுக்கு பிறகு தத்துவம் சொல்லும். உன்னை தவறாக புரிந்து கொண்டவரை பற்றி தவறாக எண்ணாதே. மனிதர்களுக்குள் மனோபாவம் வேறு வேறானது என்பதை அறிந்து அமைதியாக இரு. பிறருக்கு கொடுப்பதற்கு உங்களிடம் பணம் பொருள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆறுதலாக சொல்ல 4 வார்த்தைகளுமா இல்லாமல் போகும். காட்டு சிங்கமாகவே இருந்தாலும் படுத்து கிடக்காமல் ஓடினால் தான் பசிக்கு இறை கிடைக்கும். கட்டி தங்கமாக இருந்தாலும் வெப்பம் தாக்கினால் தான் நகையாக மதிப்பு கிடைக்கும். மனித வாழ்வும் இப்படிதான். பிறர் பொறாமைப்படும் அளவிற்கு வாழ ஆசை இல்லை. பிறர் சபிக்காத அளவிற்கு வாழ்ந்தால் போதும். பாதை கடினமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நாள் ஒளிமயமாக மாறும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகுங்கள். அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும். காரணத்தை உருவாக்கி வெறுக்கும் மனிதர்களை விட காரணமே இல்லாமல் நேசிக்கும் மனிதர்களை நேசி. வாழ்க்கை அழகாகும். இன்று கடினமாக இருக்கலாம், நாளை இன்னும் மோசமாக இருக்கலாம், ஆனால் நாளை மறுதினம் பிரகாசமான நாளாக இருக்கும். நம்பிக்கை இழக்க வேண்டாம். அன்பை வாங்கவும் விற்கவும் முடியாது. அன்புக்கு விலை அன்புதான். தீக்குச்சி விளக்கை ஏற்றியது. எல்லோரும் விளக்கை வழங்கினார்கள். பித்தன் கீழே எரியப்பட்ட தீக்குச்சியை வணங்குகிறான் என்று கேட்டேன். ஏற்றிப்பட்டதை விட ஏற்றி வைத்தது உயர்ந்ததல்லவா என்றான். ஆசைகளை புல்லாய் முளைக்கும் போதே கிள்ளி எறி. மரமானால் சிரமம் உனக்குதான். சத்தியத்தின் பாதையில் நீ நடந்தால் நீ யாருக்கும் பயப்பட தேவையில்லை. எளிமையாக இருப்பது உங்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும். பிறரை குறைத்து பேசி உன் மதிப்பை கூட்ட நினைக்காதே. அப்படி செய்வதால் கூடுவது உன் தலைக்கணமே தவிர மதிப்பு அல்ல. உணர்ந்தவன் உயர்வான். எண்ணம் போல வாழு, பிறரை போல் வாழ எண்ணாதே. நிரந்தரம் என்று எதுவும் இல்லை என்று உனக்குள் இருக்கும் பிரச்சனைகள் கூட. நம்மை மதிப்பவர்களை நாம் தேடி போகலாம், தப்பு இல்லை. ஆனால் நம்மை அலட்சியப்படுத்துபவர்களை திரும்பி கூட பார்க்க கூடாது. எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போங்கள், ஆனால் உங்களால் ஒருவர் அழவோ அழியவோ கூடாது என்பதில் மட்டும் உறுதியாயிருங்கள். பொறுமை ஒருபோதும் தோற்பது இல்லை. பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பது இல்லை. வார்த்தை என்பது ஏணியைப் போல. நீ பயன்படுத்துவதை பொறுத்து ஏற்றியும் விடும் இறக்கியும் விடும். கண்ணாடி நம் முகத்தில் அழுக்கை காட்டினால் கண்ணாடியை உடைக்க மாட்டோம், மாறாக முகத்தை சுத்தம் செய்வோம். அதே போல் நம் குறைகளை சுட்டி காட்டுபவர்களிடம் கோபப்படக்கூடாது, மாறாக நம் குறைகளை சரி செய்து கொள்ள வேண்டும். ஆசையிலிருந்து துன்பம் தோன்றுகிறது, அச்சம் தோன்றுகிறது. அதிலிருந்து விடுபட்டவனுக்கே துன்பம் இல்லை. அவமானத்தை அசிங்கமாகவோ எண்ணாதே. அவை கற்றுத்தரும் அறிவுரையை எந்த விலையுயர்ந்த புத்தகம் கற்றுக் கொடுப்பது இல்லை.
கூர்மையான கத்தியை போன்றது நாக்கு. இரத்த வரவை கமலையே, ஒருவனை கொன்றுவிடும் வல்லமை அதற்கு உண்டு. உன் குற்றத்தை சுட்டிக்காட்ட உன் மனசாட்சி போதும், வேறு யார் வேண்டும்? அன்பை கொண்டு அனைவரையும் நீ வெல்ல நினைத்தால் உன்னிடம் தோற்று போகவே அனைவரும் விரும்புவார். தர்மத்திற்கு கோபம் இல்லை, மன்னிக்கும் இயல்பும் கிடையாது. செய்த தர்மத்தின் பயன் இன்றோ நாளையோ கிடைத்தே தீரும். நமக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று யோசிக்கும் போது நாம் என்னென்ன செய்தோம் என்பதையும் நீ யோசி, தீர்வு எளிதில் கிடைக்கும். நாய் குறைக்கிறது என்பதற்காக நீயும் குறைத்து விடாதே. நீ குறைக்கும் இனம் அல்ல, கர்ஜிக்கும் இனம். பிடிக்கிறதோ இல்லையோ பின்தொடர்ந்து போ. வாழ்க்கையை காலம் தீர்மானிக்கும். உன் செயலுக்கு ஏற்றாற்போல் என்னென்ன உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கை ஒளி உன்னுள் மங்கி போனால் வாழ்க்கை என்னும் இருள் உன்னை பயமுறுத்தி கொண்டே இருக்கும். மனம் தளராதே, நீ எதற்கும். உங்களுடைய செல்லும் செயலும் யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் இருப்பதே சிறந்ததாகும். இல்லையேல் எல்லோருக்கும் உங்கள் மீது வெறுப்பாகும். குத்தி காட்டும் மனிதர்களுக்கும் சுட்டி காட்டும் மனிதர்களுக்கும் இடையில் சிரித்து கொண்டு வாழ்வதுதான் சவாலான வாழ்க்கை. அதிகாலை நீ நினைத்த நேரத்தில் எழுந்து விட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கி செல்லும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானது, அதைவிட வலிமையானது உன் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை. ஒரு புத்திசாலியால் சாதிக்க முடியாததை சில நேரங்களில் ஒரு பொறுமைசாலி சாதித்து விடுகின்றான். பிடித்தவர் என்பதற்காக விலைகளை சுட்டிக்காட்ட தவறாதீர்கள். பிடிக்காதவர் என்பதற்காக நல்லவற்றை தவறாக பரப்பாதீர்கள். எவரையும் திருத்த நினைக்காதீர்கள், தோற்று போவீர்கள். காலம் அவர்களுக்கு திருத்திவிடும், இல்லையேல் நிச்சயம் காலம் அவர்களுக்கு உணர்த்திவிடும். உங்கள் கண்களில் படுகின்ற செயல்களிலும் காதுகளில் கேட்கின்ற சொற்களிலும் நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள், கெட்டதை தூக்கி எறிந்து விடுங்கள். மகிழ்ச்சியுடன் வாழலாம். உலகில் சோகம், கோபம் மற்றும் விரக்தியை நீக்கும் சக்தி வாய்ந்த ஒரே உணர்வு அன்பு மட்டுமே. வருடங்கள் மாறுவதால் வாழ்க்கை மாறாது, விடாமுயற்சி இருந்தால் மட்டுமே வாழ்க்கை மாறும். வாழ்வின் நிலையாமையை சிந்திக்க தொடங்கிவிட்டால் கர்வம் காணாமல் போய்விடும். பொறுமை, சகிப்புத்தன்மை, இந்த இரண்டும் தெய்வீக குணங்கள். இதற்கு மிஞ்சிய நற்குணம் வேறொன்றும் இல்லை. புத்தரிடம் கேட்கிறார்கள், ஆசைப்படுவதற்கும் நேசிப்பதற்கும் என்ன வித்தியாசம்? புத்தரின் பதில் மிகவும் எளிமையானது. ஒரு பூவை பிடித்திருந்தால் நீங்கள் அதை பறித்து விடுவீர்கள், ஆனால் அதை நேசித்திருந்தால் தினமும் நீர் ஊற்றுவீர்கள். விளக்கின் அடியில் படர்ந்திருக்கும் இருள் யாருக்கும் தெரிவது இல்லை. அதே போலவே சிலரின் சிரிப்புக்கு பின்னால் சிதறி கிடக்கும் சோகமும் யாருக்கும் தெரிவது இல்லை. குறுக்கு வழியெல்லாம் நேர்வழியை காட்டிலும் நீளமானவை. ஒரு நாள் உங்களது வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்ப்பீர்கள். அப்போது ஒன்றுமே இல்லாத விஷயங்களுக்காக ஏன் இவ்வளவு கவலைப்பட்டோம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். இறைவனை அடைய ஒரே ஒரு பாதைதான் உண்டு, அதுதான் பணிவு. மற்றதை பாதைகள் அனைத்தும் வேறு இடங்களுக்கு தான் கொண்டு போய்விடும். நன்றாக யோசித்து எடுக்கப்படும் முடிவுகளால் எந்த ஒரு துன்பமும் உன்னை வந்து சேர்வது இல்லை. இனிமையான சொல் இரும்பு கதவையும் திறக்கும். நீங்கள் மனதால் காயப்பட்டு கண் கலங்கும் போது எவர் ஒருவரின் வார்த்தை உங்கள் ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றுகின்றதோ அவரே உங்கள் வாழ்நாள் பொக்கிஷம். எறும்பு புற்றிற்கு இனிப்பு போட்டாலும் சரி, பாம்பு புற்றிற்கு பால் ஊற்றினாலும் சரி, இரண்டின் பக்கத்திலும் நின்றால் கடிக்கத்தான் செய்யும். அப்படிதான் சில மனிதர்களும். பல கேள்விகளுக்கு ஒரு பதிலும் அதுவும் தாமதமாக வந்தால் அங்கு நீங்கள் நிராகரிக்கப்படுகின்றீர்கள் என்று அர்த்தம். தேவையில்லாதவற்றை தூக்கி எறிந்தால்தான் தேவையானதவற்றை தக்க வைத்து கொள்ள முடியும். அது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி. ஒன்று புரியாத போது தொடங்குகின்றது, புரியும் போது முடிவடைகின்றது சிலரின் வாழ்க்கை. யாரையும் பார்த்து அவருக்கு என்ன குறை என்று சொல்லாதீர்கள். அவர் வேதனை அவரவருக்கு தான் தெரியும். உங்களுக்கு எது தேவை என்று அறியாமல் எவ்வளவு தேடினாலும் அது உங்களுக்கு கிடைக்காது. உங்கள் தேடலில் நீங்கள் தெளிவாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு எல்லாம் சாத்தியமாகும். நீங்கள் உண்மையாக இருந்தும் உங்களை தவறவிட்டவர்களை தவறுதலாக கனவில் கூட நினைத்து பார்க்காதீர்கள். சிலரை பற்றிய எண்ணம் வராமல் இருந்தாலே உங்களால் உங்கள் வாழ்க்கை நலமாக வாழ முடியும். சில திருப்பங்களை கடுமையானவைத்தான், ஆனால் பாதையை தொடங்குவதற்கு கடந்துதான் ஆக வேண்டும். எந்த நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவர் இல்லை. எப்பொழுதும் உன்னை நீ உயர்ந்த
இடத்திலேயே வைத்திரு. யாருக்காகவும் உன்னை தாழ்த்தி கொள்ளாதே. அதிகம் பேசி திகட்ட வைத்து விடாதீர்கள். சிலரால் ஒதுக்கப்படுவீர்கள், சிலரால் மட்டம் தட்டப்படுவீர்கள். சிலர் மீது நீங்கள் எவ்வளவுதான் பாசம் வைத்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நீங்கள் மூன்றாவது மனிதர்தான். நீ தனியாக நின்றால் பெருமைப்படு. தன்னந்தனியாக இருப்பவனை விட அதிக சக்தி வாய்ந்தவன் உலகில் இல்லை. யாரும் துரத்தாமல் ஓடுவதும் எதையும் தொலைக்காமலே தேடுவதும் தான் இங்கே பல ஆண்களின் வாழ்க்கை. வாழ்க்கையில் கடுமையான இலக்கை அடைய முயலுங்கள். வென்றால் வழிநடத்தும், தோற்றால் வழிகாட்டும். நீ பலமுள்ளவனாக இருக்க விரும்பினால் உன் பலவீனங்களை தெரிந்து கொள். மற்ற நபர்களின் எண்ணங்களை மாற்ற நினைக்காதே. உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றும் ஆக இருப்பவர்களின் உறவை ஒருபோதும் நம்பாதே. இருக்கும் நபரின் உறவை ஒருபோதும் நாடாதே. கஷ்டப்படுவாய். குளம் நிரம்ப நீர் இருந்தாலும் நம் குடத்தின் அளவுதான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். தாங்கக்கூடிய வலிமை மட்டுமே படைத்தவன் கொடுப்பான் என்ற எண்ணம் கொண்ட மனிதருக்கு யாரின் ஆறுதலும் தேவையில்லை. சுடும் என்று தெரியும் கொதிக்கும் தேநீரை குடிப்பதில் காட்டும் நிதானம்தான் வாழ்க்கையின் எளிமையான தத்துவம். எதையும் தனது என்று நினைக்காதவனுக்கு துன்பங்கள் எதுவும் இருக்காது. இவ்வுலகில் எல்லோரும் வாழ்வதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. அதை அவரவர்தான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். வாழ்க்கையில் சில சறுக்கல்கள் தான் வளர்ச்சி பாதையில் தொடக்கமாக இருக்கும். சரியாக சிந்தித்து செயலாற்றுங்கள். அடுத்தவனுக்காக வாழாதீர்கள். எல்லோருக்கும் பிடிக்கும்படி எவராலும் வாழ முடியாது. ஒரு பெண்ணை வீழ்த்த முடியாத போது அடுத்தவர் சிலர் எடுக்கும் பயங்கர ஆயுதம் அவள் நடத்தை பற்றிய விமர்சனம் செய்வதே. எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கிறேனே என்கின்ற எண்ணமே அவர்களை கொன்றுவிடும். யார் நம்மிடம் நடிக்கிறார்கள், யார் நமக்காக துடிக்கிறார்கள் என்று அறிவதற்கு முன் நம் வாழ்வு முடிந்துவிடும். ஒவ்வொரு கணமும் கவனமாக இருங்கள். அறிவு இருந்தால் அனைத்தையும் உருவாக்கலாம். அந்த அறிவை பெற ஒன்றே ஒன்றுதான் தேவை, அதுதான் ஒழுக்கம். உங்கள் மனதை இலகுவாக விஷயங்கள் எது அதிக அழுத்தத்துடன் வைக்கப்படுகின்றதோ அதுவே மிகப்பெரிய பேராபத்தாக வெடிக்கும். யாரிடமும் காயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நலம் விசாரிப்பதோடு பேச்சு நிறுத்திக் கொள்வது நலமாக இருக்கும். உணர்வில் ஊசி குத்தும் சில மனிதர்களை நீ அடையாளம் கண்டு கொண்டால் அவர்களை விட்டு தள்ளி இரு. அப்படிப்பட்டவர்களால் உனக்கு ஒருபோதும் நிம்மதி இருக்காது. நீ எதை சொல்கிறாய் என்பதை விட யாரிடம் சொல்கிறாய் என்பதே முக்கியம். ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்க நீங்கள் அதிக நேரம் எடுத்துக்கொண்டால் அதை இறுதி வரை உங்களால் செய்ய முடியாது. உன் மகிழ்ச்சியில் உனக்கு கை குலுக்க 1000 கரங்கள் இருந்தாலும் ஆனாலும் உன் சோகத்தில் கண் துடைக்க ஒரு விரல் இருந்தால் அதுவே உண்மையான உறவு. தொடங்குவதற்கு மிக சரியான தருணம் என்று எதுவும் கிடையாது. இப்பொழுதே தொடங்குங்கள். செய்யும் போதுதான் கற்றுக்கொள்ள முடியும். வாழ்வில் உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பது முக்கியமில்லை. நடப்பவைகளுக்கு உங்களுக்கு நடவடிக்கை என்ன என்பதே முக்கியம். வெற்றி என்பது கொண்டாடப்படுவது அல்ல, என்று அடைவது. நீங்கள் முயற்சியை கைவிடாதவரை வெற்றியும் உங்களை கைவிடாது. எடுக்கும் முடிவை உரிய காலத்திற்குள் எடுங்கள். உன் எதிரியை வெல்ல வேண்டும் என்று நீ முடிவெடுத்து விட்டால் நீ ஏந்த வேண்டிய ஆயுதம் புன்னகை மட்டுமே. அவன் எவ்வளவு தொல்லைகள் கொடுத்தாலும் அடுத்தவர்கள் மீது நாம் வைத்திருக்கும் நம்பிக்கையை நாம் இழக்கும் போது நம்முடைய தன்னம்பிக்கையை வளர்ப்பது புத்திசாலித்தனம். ஏதாவது வரம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் கடவுளிடம். வாழும் வாழ்வை வரம் என்பதை புரிந்து கொள்ளாமல் உழைக்காமல் சோம்பேறியாக உறங்கிக் கொண்டிருந்தால் இமைகள் கூட சுமையாக தோன்றும். உறுதியாக நல்வழியில் உழைத்தால் இமயத்தை சுமப்பதும் சுகமாக மாறும். என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்னும் திமிர் மட்டும் இருந்தால் உங்கள் மகிழ்ச்சியை எவராலும் பறிக்க முடியாது. எப்பொழுது இனி நல்லோரை வணங்க தொடங்குகின்றோமோ அப்போதிலிருந்தே வளரவும் தொடங்குவாய். உன் வயதை காட்டிலும் உன் குணம்தான் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கும். நல்ல குணநலன்களை வளர்த்துக்கொள். அளவை போல நம் எண்ணத்தில் அளவை பொறுத்துதான் நாம் பெற்றுக்கொள்வதும் இருக்கும். சண்டை போட்டு பேசாமல் இருக்கும் காலம் போய் பேசினால் சண்டை வரும் என்று பயந்து பேசாமல் இருக்கும் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கேட்டு கேட்டு பெறப்படும் அன்பும் ஒரு வகையான பிச்சைதான். அன்பை கொடுப்பவராக இருங்கள், பெற்றுக்கொள்ளும் நபராக இருக்காதீர்கள்.
உணர்வுகளே இல்லாத இடத்தில் உணர்வு பூர்வமாய் காட்டப்படும் உன் அன்பிற்குமான காயமே மிஞ்சும். ஒரு பெண் உங்களிடம் தன் பிரச்சனைகளை சொல்கின்றாள் என்றால் அவள் உங்களை முழுமையாக நம்புகிறாள் என்று அர்த்தம். வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் நிமிர்ந்து நில். உன்னை சூழ்ந்திருக்கும் தீயவர்களை எண்ணி அஞ்சாதே. கோடி கருங்கற்களுக்கு மத்தியில் இருந்தாலும் வைரக்கல் வாங்கி விடுவது இல்லை. உலகில் உறவு என்பது புத்தகம் போல, அதில் தவறு என்பது ஒரு பக்கம்தான். ஒரு பக்கத்திற்காக ஒரு புத்தகத்தை இழந்து விடாதீர்கள். சண்டையிடும் போது அமைதியாய் இருப்பவர்கள் உணர்ச்சியற்றவர்கள் அல்ல. வார்த்தைகளை விட்டால் உறவு பிரியும் என்று உணர்ந்தவர்கள். இரத்த உறவுகள் மட்டுமே நம் சொந்தமல்ல. உள்ளங்கள் சேர்ந்த எந்த உறவும் நம் சொந்தமே. எல்லா நேரங்களிலும் மனம் விட்டு பேசுவதற்கும் அன்பு காட்டுவதற்கும் ஓர் உறவு கிடைத்து விட்டால் வாழும் வாழ்க்கை சொர்க்கம்தான். ஏங்கும் போது கிடைக்காத உறவு அதன் ஏக்கம் முடிந்த பின் கிடைத்து எந்த பயனும் இல்லை. கோபத்திலும் உங்களை சபிக்காத உறவு கிடைத்தால் அவர்களை விட்டு விடாதீர்கள். நீங்கள் சேர்த்து வைக்காத சொத்து அவர்கள். ஒரு சிலரை பார்த்தவுடன் அவர்கள் மீது அன்பு வரும். பழகிய பின் உண்மையானவர்கள் என்று புரியும் போது மரியாதை வரும். அழகான அறிவார்ந்த பெண் மனைவியாக அமைவது அதிர்ஷ்டம் மட்டுமே. அமைந்த மனைவியை ஆயுள் வரை கண் கலங்காமல் அழகாக வைத்திருப்பவனே ஆண்மைக்கு அழகு. சுயநலத்திற்காக அன்போடு சிரித்து பழகும் உறவுகளை விட ஏதோ ஒரு மூலையில் உனக்காக கண்ணீர் சிந்தும் உறவை நேசி. உனக்காக எதையும் இழப்பேன் என்று சொல்லும் உறவை விட நீ எதை இழந்தாலும் உன்னுடன் நான் இருப்பேன் என்று சொல்லும் உறவே சிறந்த வரம். மனசு சரியில்லை அப்புறம் பேசுகிறேன் என்றும் சொல்லும் உறவை விட மனசு சரியில்லை அதனால தான் உன்னிடம் பேசுகிறேன் என்று சொல்லும் உறவு வலிமையானது, உண்மையானது. நீ யாருக்காக வாழ்கிறாயோ அவர்களுக்காக பலமுறை விட்டுக்கொடு. உனக்காக யார் வாழ்கிறார்களோ அவர்களை ஒரு முறை கூட விட்டு கொடுக்காதே. அன்பாக இரு. அனைவரிடமும் அடிமையாக இருக்காதே. யாரிடமும் சில நாள் பேசாமல் இருந்து பார். பல பேர் காணாமல் போய்விடுவார்கள். உரிமை இருப்பதாக நினைத்து பேசி வருந்துவதை விட உன் எல்லை அறிந்து தொல்லை தராமல் தொலைவில் இருப்பது நல்லது. கிடைக்காதென தெரிந்தோம் நிம்மதியை தேடுகின்றோம். நிலைக்காதென தெரிந்தோம் உறவுகளை தேடுகின்றோம். தேடல்தான் வாழ்க்கை என தெரிவதற்குள் பல முறை விழுந்து எழ வேண்டியிருக்கின்றது. வாழ தெரிந்தவரிடம் வாழ்க்கை இருப்பது இல்லை. பாசம் தெரிந்தவரிடம் உறவுகள் இருப்பது இல்லை. உழைக்க தெரிந்தவனிடம் காசு இருப்பது இல்லை. பணத்தை சரியான இடத்தில் முதலீடு செய்து ஏமாந்தவர்களை விட அன்பை சரியான இடத்தில் காட்டாமல் ஏமாந்தவர்களே அதிகம். சில குற்றங்களை மன்னித்தாலும் சில குறைகளை மறப்பதாலும் தான் இன்னும் உறவுகள் நீடிக்கின்றன. கேட்டு பெறப்படும் அன்பில் உண்மை இருக்காது. கேட்காமல் கொட்டப்படும் அன்பிற்கு மதிப்பு இருக்காது. நமக்கு பிடித்தவரிடம் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதில் வென்று விடுகின்றோம். ஆனால் அதே உண்மையை அவர்களிடம் எதிர்பார்க்கும் போதுதான் தோற்று விடுகின்றோம். தேவையில்லாமல் பேசுவதை விட அமைதியாக இருந்து விடலாம். நம் மனது புரியாத யாருக்கும் நம் வார்த்தைகளும் புரியாது. உன்னை தொலைத்தவர்களை நீ ஒருபோதும் தேடாதே. மதிக்காத உறவுகளின் வீட்டில் மரமாய் நிற்பதை விட உந்தன் சொந்த வீட்டில் வரவேற்கும் கால்மிதியாய் இருப்பதே மேல். தாகம் தீரும் வரைதான் நீருக்கு மதிப்பு இருக்கும். சில உறவுகளுக்கு தேவை இருக்கும் வரைதான் பாசம் இருக்கும். நம் கூடவே இருந்து சிரித்து பேசிய பின் நம் முதுகில் குத்திய மட்டுமல்லாமல் ஒன்றும் செய்யாததை போல் நடித்து கொண்டிருக்கும் போலி உறவே வழியில் பெரிய வலி. நிரந்தரம் இல்லா உலகில் உறவுகள் நிரந்தரம் என்று எண்ணுவதும் வழியின் தொடக்கம். ஒரே வார்த்தையில் எந்த உறவு முறியலாம். ஆனால் 1000 முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைமைக்கு வராது. அவசியம் இருந்தால் மட்டும் பேசும் உறவுகளுக்கு மத்தியில் அன்புக்காக பேசும் சிலர் கிடைத்ததே நாம் பெற்ற வரம். விழுந்து விட்டால் தேத்து ஓடுவதும் எழுந்து விட்டால் தேடி வருவதும் தான் இன்றைய உலகம். உறவுகள் நம் வழிகளை புரிந்து கொள்ள வேண்டாம். நமக்கு வலிக்கும் என புரிந்தால் போதும். புரிந்து நடக்க ஒரு துணை இருந்தால் சரிந்து விழாமல் வாழ்ந்திடலாம். வாழ்க்கை முழுவதும் நீயா நானா என்பது அல்ல இவ்வாழ்க்கை, நீயும் நானும் என்பதே இவ்வாழ்க்கை. உலகில் மிகப்பெரிய கொடுமையான ஒன்று நம் அன்பை புரியாத நோகடித்தவர்களுக்காக மீண்டும் திரும்பி வருவார்கள் என காத்திருப்பது. மாறிவிட்டோம் என்பதை விட பல வழிகள் நம்மை மாற்றிவிட்டது என்பதே உண்மை. சில கேள்விகளுக்கு புன்னகை பதில் என்றாலும் அந்த புன்னகைக்குள் எத்தனை வழி என்று அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். மௌனத்தில் உள்ள வார்த்தைகளையும் கோபத்தில் உள்ள அன்பையும்
யாராலும் உணர முடிகிறதோ அவர்களே நமக்கு கிடைத்த உன்னதமான உறவு. நமக்காக வாழ்கின்றவர்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பது நம் சந்தோஷத்தை மட்டுமே. சண்டை போட்டால் பேச மாட்டேன் என்ற காலம் போய் பேசினால் சண்டை வரும் என்று பேசாமல் இருக்கும் காலம் இது. ஆனால் நல்ல உறவினர்கள் எப்பொழுதும் உங்களை எச்சரிக்கை செய்வார். உறவு என்பது மெல்லிய இலைகளினாலான ஆடை போல மிகவும் எச்சரிக்கையாய் பயன்படுத்த வேண்டும். அவமானப்படுத்த ஒருவன் இல்லை என்றால் நமக்கு தன்மானம் என்று ஒன்று தெரிந்திருக்காது. மறதியில் ஏற்படும் அவமானம் சிறந்த ஞாபக சக்தியை உருவாக்கும். அலட்சியம் செய்பவர்களிடத்தில் மீண்டும் மீண்டும் அன்பை தேடாதீர்கள். அவமானத்தை தவிர வேறு எதுவும் கிடைத்து விடாது. நம்மை யார் என்று நமக்கே தெரியப்படுத்த தேவைப்படும் ஒரு ஆயுதம்தான் அவமானம். அவமானங்களை சேகரித்துவை பழிவாங்க அல்ல, அவமானம் செய்தவர்களுக்கு பரிசளிப்பதற்காக. தோல்வி என்பது அவமானம் அல்ல, வெற்றி என்பது மகுடமும் அல்ல. இவ்விரண்டும் வாழ்க்கையை புரிய வைக்கும் பாடங்கள். அவமானத்திற்கு 2 குணங்கள் உண்டு. கோழையை தற்கொலை செய்ய வைக்கின்றது, வீரனை வாழ்ந்து காட்ட வைக்கின்றது. அவமானம் என்பது அடுத்தவர்கள் நம்மை நிராகரிக்கும் போதுதான் புரிய வரும். அவமானம், தோல்வி, வறுமை இம்மூன்றும் வாழ்க்கையை செதுக்கும் சிற்பிகள். அனுபவம் கற்றுக் கொடுக்கும் பாடத்தை விட அவமானம் கற்றுக் கொடுக்கும் பாடம் வலிமையானது. நண்பனின் மாற்றத்தை துன்ப காலத்தில் உணரலாம். உறவினர்களின் மாற்றத்தை நீ உயரும் போதோ தாழும் போதோ உணரலாம். அருகில் வசிப்பவர்களின் மாற்றத்தை உங்கள் வீட்டு சுபதுக்க காரியங்களில் உணரலாம். மகனின் மாற்றத்தை திருமணத்திற்கு பின் உணரலாம். மகளின் மாற்றத்தை வாலிப வயதில் உணரலாம். மனைவி கணவனின் மாற்றத்தை நோய்வாய்ப்படும் போது உணரலாம். கணவன் மனைவியின் மாற்றத்தை வறுமையில் இருக்கும் போது உணரலாம். சகோதரனின் மாற்றத்தை சண்டை போடும் போது உணரலாம். சகோதரியின் மாற்றத்தை சொத்து பரிமாற்றத்தில் உணரலாம். பிள்ளைகளின் மாற்றத்தை நமது முதுமை காலத்தில் உணரலாம்.